श्री चंद्रशेखर गुरु प्रणमामि मुदान्वहं गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। अज्ञानविनान्तस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्री गुरवे नमः। सद्गुरुनाथ महाराज की वाचो भूया संजुष्टो वाचस्पतये देवीवार यद्वाचो मधुमत्तस्मिन् माधा स्वाहा सरस्वती। आचार्य अनुग्रहम गुरुनाथर अनुग्रहम यारुक्को अवल्लुदा वेद पारायण श्रवणम கிடைக்கும்। இது வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் அந்த ஒரு பாக்கியமானது நிறைஞ்சிருக்கு, குரு அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கு। அதனாலதான் உட்கார்ந்து இது மாதிரி வேதத்தை ஸ்ரத்தையா சிரவணம் பண்ணியிருக்கேன்। வேதம் பகவானுடைய மூச்சு காற்று, சுவாமிக்கு சுவாசம் பிரஸ்வாசமா இருக்கக்கூடிய ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம்। அதனால்தான் வேதஹா சிவஹா சிவோ வேதஹா வேதாத்யாயி சதாசிவம்। எதனால வேதம் படிச்சவருக்கு பெருமைன்னா பரமேஸ்வர ஸ்வரூபம் வேதம்। வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு அக்ஷரம் பகவன் நாமா। பகவன் நாமா சொன்னா என்ன ஒரு புண்ணியமோ அது மாதிரி நம்மளால கணக்கிட முடியாத அளவுக்கு நமக்கு புண்ணியம் வேத மந்திரங்கள் சொல்றதால வேத மந்திரங்களை கேட்கறதுனால நமக்கு உண்டாகும்। வேத மந்திரம் எங்க ஒலிக்கிறதோ அந்த கிரகம் அந்த தேசம் அந்த நாடே சுபிக்ஷமாக இருக்கும்னு சொல்றது। வேதம் பூரா உலக பிரார்த்தனை தான் இருக்கு। வேத மந்திரங்கள் படிப்பதற்காக தான் நமக்கு பூணல் போறது, பிராமணனாக பிறப்பது, அந்தன குலத்தில் பிறந்தது வேதம் படிப்பதற்காக। அப்போ வேதம் படிக்க முடியல, நாம் ஏதோ ஒரு வாசனையில் வாழ்ந்துருக்கேனாலும் வேத சாரமாக இருக்கக்கூடிய நமகம் சமகம் செய்வர் பௌருஷம் சூக்கரே வச நித்யம் பிரயம் பிரயுஜானஹ சிவலோகே மஹீயதே। வேத சாரமா இருக்கக்கூடிய ருத்ரம் சமகம் புருஷ சூக்தமாவது நாம் கத்துக்கணும்। ஒரு வாத்தியாரை பார்த்து எதுக்கும் கிளாஸ் வைக்கிறோம், வேத கிளாஸ் வேதம் படிக்கணும், அதுதானே மூலம் சொல்றது। காஞ்சி தெளிவா சொல்ற, எல்லா ஆச்சாரியும் சொல்ற, எனக்கு நிறைய சொல்றது। பக்கம் பக்கமா தேதி திரட்டி பார்த்தா பூணல் போறது என்பது என்ட்ரன்ஸ் எக்ஸாம்। எதுக்கு என்ட்ரன்ஸ்னா வேதங்களை பாகத்தை படிக்கிறதுக்காக வச்ச என்ட்ரன்ஸ்। என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆகி எப்போ பரிசேச்சனை பாதிக்கிற பூணல் போறது। பரிசீலனை பண்றது எதுக்கு? சாப்பிட்றதுக்கு முன்னாடி பரிசீலனை பண்ணணும்। பூணல் போட்டாச்சுன்னா பரிசேச்சனை பண்ணி அதுக்கு பிறகு தானே சாப்பிடுவோம்। பரிசேச்சனை பண்ணிட்டாலாம், பூணல் போட்டாச்சு, எல்லாம் அந்த சாப்பிட அந்த சாதத்தையே பார்த்துட்டு இருக்கா, அமிர்தமயமாக அந்த வேதத்தை யாரும் சாப்பிடல அப்படின்னு சொல்றாரு காந்திராஜர்। ஓ, வேத சாரமாவது தெரிஞ்சுக்கணும், எது ருத்ரம் சமக்கம் புருஷ சூக்தம்। அதுல ஸ்ரீருத்ரம் பரமேஸ்வரன் ஸ்வரூபம், அவருடைய விபூதி தான் ஸ்ரீருத்ரம் பரமேஸ்வரன் எப்படி இருக்காங்கிறத வேதம் பூரா வர்ணிக்கிறது। எஸ்பெஷலி ருத்ரத்தில் பண்ணா சொல்றது। அந்த ருத்ரம் இல்லாம நம்மளுடைய வெளியில காரியங்கள் கிடையாது। ஏன்னா ருத்ரம் சமக்க புருஷ சூக்தம் ரிஷிகள் தான் எழுதி வச்சிருக்காங்க। இது புத்தி பீமத சாந்தி சதாவிஷயம் ஆயுஷ்யோமம் எதை பண்ணினாலும் ருத்ர சமக்க புருஷ சூக்தம் உண்டு। ருத்ரம் சொன்னதுக்காக சமக்கம்னு ஒன்று சொல்றோம் இல்லையா, அந்த சமக்க பாராயணம் தான் இன்றைய தினம் நம்ம பாராயணமா பண்ணினோம், அந்த பாராயணம் சேர்ந்து। அதுல சமக்கம் பூரா பண்ணலைனாலும் அதுல ஒரு அனுமானம் உண்டு। சஞ்சமே மயஸ்ஜமே பிரியஞ்சமே காமஸ்ஜமே। சுவாமி ஆறு சுவாமி எடுத்து சொல்லோ அபிஷேகம் பண்றதுக்கு முன்னாடி இந்த சஞ்சமே சொல்லிட்டு தான் ஸ்ரீருத்துக்கு ஆரம்பிப்பார் தெய்வானம்। எங்கு மகாருத்ரம் அதிருத்ரம் ஆரம்பிச்சாலும் ருத்ரபாணிக்கு முன்னாடி சஞ்சமே மயஸ்ஜமேன்னு இந்த அனுவாதத்தை சொல்லிட்டு ஆரம்பிப்பார்। சமகம் பூரா நமக்கு ஏகலோகத்துக்கு வேண்டிய அத்தனை
ஐஸ்வர்யாதிகளையும் பிரார்த்திக்கிறது யாருக்கன்னா அக்ரா விஷ்ணு சஜோஷசா இமாவத்தந்து ஆங்கிரா யம்மே வாஜே விராஜதம். அக்னி ஸ்வரூபமா இருக்கக்கூடிய பரமேஸ்வரனையும் சாட்சாத் மகாவிஷ்ணுவையும் அக்ரா விஷ்ணு அக்னியும் விஷ்ணுவும் சேர்ந்து எனக்கு அனுகிரகம் பண்ணணும். சஜோஷசா இமாவத்தந்து ஆங்கிரா, இந்த இமாஹா கிரஹா இந்த ஸ்துதியினால நீங்க வர்த்தந்து நீங்க விஷ்ணுரூபம் எடுக்கணும், எடுத்து எனக்கு அனுகிரகம் பண்ணணும், எங்க எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறது. எடுத்த உடனே முதல் இருக்கு. அப்புறம் வாகஷ்டமே பிரதஷ்டமேன்னு ஆரம்பிச்சு நல்ல அன்ன சமர்த்தி ஏற்படணும் அப்படின்னு ஆரம்பிச்சு நிறைய பிரார்த்தனைகள்லாம் அஞ்சல் பிராணங்கள் பிராணம் அபானம் ஞானம் சத்துசு ஸ்லோத்ரம் ஆரம்பிச்சு எல்லாரையும் பிரார்த்தனை பண்ணி எல்லாம் எனக்கு வேணும் எல்லாம் எனக்கு வேணும்னு பிரார்த்திக்கிறது. எதற்கு என்பது பின்னால சொல்லியிருக்கு. பிராணோ யஜ்ஞேன கல்பதா அபானோ யஜ்ஞேன கல்பதா யானோ யஜ்ஞேன கல்பதா. நமக்கு பிராணம் உண்டாச்சு அபானம் உண்டாச்சுன்னா இந்திரியங்கள்லாம் உண்டானது. ஒரு குழந்தைக்கு உண்டானதுன்னா இயற்கை நினைச்சுதானிக்கோ அது மந்திரவத்தா உண்டாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மந்திரம் சொல்லி உண்டாச்சுன்னா அதுக்கு விசேஷ சக்தி உண்டாகும். சரி, இதெல்லாம் படைச்சது எதற்காகனா நல்ல காரியம் பண்றதுக்காக யஜ்ஞாய அப்படின்னு சொல்றதா பெரியவாங்க. தர்மத்துக்காக பிராணனை படைச்சது, தர்மத்துக்காக சக்ஷுச கண்ணை படைச்சது சுவாமி தரிசனம் பண்றதுக்காக, குருநாதர் ஆச்சாரியரை தரிசனம் பண்றதுக்காக, இது மாதிரி சதாபிஷேகம் வந்து தம்பதிகளை தரிசனம் பண்றதுக்காக இந்த கண்ணை படைச்சது சக்ஷு அப்படி சொல்லிட்டு வந்த காரணத்தை பின்னாடி சொல்றது. நடுவுல முக்கியமா இந்த அனுவாகம் சஞ்சமே மயஷ்டமே பிரியஞ்சமே தாமஷ்டமே. முதல்ல சம் அப்படின்னா இகலோக சுகம்னு அர்த்தம். சஞ்சமே மயஷ்டமே, இகலோகத்துக்கு வேண்டிய அத்தனை சுகமும் எனக்கு கிடைக்கும். இந்த பூமியில படைச்சது பரமேஸ்வரா, எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கல இருக்கக்கூடாது, எனக்கு எல்லா சுகமும் கிடைக்கும். பிரயோஜனம் அனுஷ்டிஷ்டர் மூலோபி பிரவர்த்தனைன்னு முட்டாள இருந்தாலும் காரணம் இல்லாம ஒரு காரியத்தை பொருத்திக்க மாட்டானே. யாரு கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க, எல்லாருக்கும் நீங்க எப்படி இருக்கணும், நான் சௌக்கியமா இருக்கணும், நான் சௌக்கியமா இருக்கணும், நான் சௌக்கியமா இருக்கணும், சௌக்கியமா இருக்கணும். ஒரே சங்கல்பம் தானே எல்லாருக்கும். ஒருத்தருக்கும் ஒரு ஒரு விஷயத்துல சுகம் இருக்கு. பாலஸ்தாவன் கிரீடா சக்தா, குழந்தைகளுக்கு விளையாடுறது சுகம். தருணஸ்தாவன் கருணை சக்தா, கல்யாண வயசுல கல்யாணம் ஆகணும்னு சுகம். விருத்தஸ்தாவன் சித்தா சக்தா, வயசாகிட்டுனா குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகலையேன்னு கவலை. இது அவளுக்கு கடைசியில சுகம்ன்றது கடைசியில இருந்து சிந்தனையா போயிருக்கு. சிந்தனை பண்ணதே அவளுக்கு சுகம். மனதை விட்டு யோசிக்கவே இல்லை, யோசிக்கவே இல்லை, கல்யாணத்தை யோசிக்கவே இல்லைன்னு ஒரு கவலை. பரேந்திர பணி கோபின சங்கம், பரமாத்மான ஒருத்தர் உண்டு, பரமேஸ்வரன் ஒருத்தர் உண்டு, அவரை சேவிக்கணும், அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு யாரும் யோசிக்க மாட்டேங்கிறாரு. அப்போ இகலோகத்தில் உள்ள சுகம் அவர் அனைத்து வேண்டும். அடுத்தது மயஷ்டமே, நல்ல காரியம்லாம் பண்ணினா சொர்க்கம் கிடைக்கும் சொல்றாலே அது எனக்கு வேணும். ஆமுஷ்மிக பண்ணு மயஹா பிரியஞ்சமே தாமஷ்டமே. பிரியம் பிரீதி காரணமா இருக்கக்கூடிய அத்தனை எனக்கு வேணும். பிரீதி காரணமா இருக்கக்கூடிய எனக்கு எதெல்லாம் பிடிக்கிறதோ அதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அனுகாமஷ்டமே அப்படின்னு சொல்றது வேணும். அனுகாமம்னா நான் ஒன்று ஆசைப்பட்ட விஷயம் எனக்கு அது நாளைக்கு, அது இன்னைக்கு எது சுகமா தெரியுதோ அது எல்லாமே நாளைக்கு. கண்ணை ஒன்று பார்த்துட்டே இருக்குன்னா எவ்வளோ பார்க்கக்கூடிய விலையை மட்டும் தான் கண்ணு செலவு ஆரம்பிச்சிடும். இந்த செல்லுக்கு இந்த கண்ணுக்கு வாய் இருக்குன்னா அந்த செல்லை செல்ல போய் சொல்லுவோம். நம்மளே தெரியாம அது கண்ணு பார்த்துட்டே இருக்கு. அது அது ஒரு அபியாசமே, நல்ல அபியாசமா துரபியாசமா தெரியாது இல்லையா? அப்போ அனுகாமம், நான் எதெல்லாம் விரும்புகிறேனோ அதெல்லாம் எனக்கு கிடைக்க வேண்டாம் பரமேஸ்வரா, எனக்கு எது இதமோ அது மட்டும் எனக்கு கிடைச்சா போதும். அனுகாமஷ்டமே காமஷ்டமே. அது மட்டும் இல்லாம சொர்க்காதி சௌக்கியங்கள் ஐகிக ஆமுஷ்மிகள் இது எல்லாத்தையும் நான் விரும்பணும், நல்ல காரியங்கள்லாம் பண்ணணும்னு நான் நினைக்கணும், அதை நான் சங்கல்பிக்கணும். அது சௌமனசமே, நல்ல ஃப்ரெண்டை பக்கத்தில் வச்சுக்கணும். சுமனசனா நல்ல ஃப்ரெண்டு கிடைக்கணுமே. நம்ம நன்னா இருக்கணும்னு
அப்படின்னு எங்களை யாரும் எங்களுக்கு தெரியாது. சதாபிஷேகத்துக்கு யாரும் தெரியாம நாங்கள் வந்திருக்கோம். ஆனா எங்களுக்கு ஒரு அனுப்பிச்சு வச்சாரு சோமசேகரன் பேர். அவர் நம்ம சுந்தரனாவே ஃப்ரெண்டுன்னா அப்படியே அமையணும். அவர் வேதபாரதிக்கான வேதம் அனுப்பிச்சு கொடுத்தோ வேதபாரம் நீங்க நடத்துக்கோன்னு சொல்லி எங்கேயோ பாதியில் உட்காந்துருக்காரு. நண்பனுக்கு நம்மளுடைய அப்பாவுக்கு சதாபி எங்க அப்பாவுக்கு சதாபி மாதிரி அவர் அங்கேயிருந்து வர முடியாது வருத்தப்பட்டு எங்களை அனுப்பிச்சு வேத பாராயணம் பண்ணி அங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அந்த வேத ஆசீர்வாதம் பண்ணுவோம் அப்படின்னு அனுப்பிச்சு வச்ச ஒரு நண்பன் அமையன். சௌமனசஷ்டமே பத்ரஞ்சமே. பத்ரம்னா கல்யாணம். நம்ம எப்படி கல்யாணமா இருக்கணும். ஏலோகத்தில் இருக்கக்கூடிய கல்யாண காரணம் எல்லாம் பத்ரம்னு பேரு. பத்ரஞ்சமே ஸ்ரேயஸ்டமே வஸ்யஸ்டமே யசஸ்டமே பகஸ்டமே. ஸ்ரேயம்னா ஸ்ரேயஸ் அப்படின்னா ஹித காரணமா இருக்கணும், ஹிதமா இருக்கணும் எல்லாருக்கும். அதாவது இடைஞ்சல் பண்ணாம இருக்கணும். ஸ்ரேய பரஹிதம் எல்லாருக்கும் பரஹிதமா இருக்கணும். ரொம்ப உயர்ந்ததான காரியத்துக்கு நாம ஹெல்ப் பண்ணணும். அப்போ அனைவருக்கும் நம்ம ஹெல்ப்பரா இருக்கணும். ஸ்ரேயஸ்டமே வஸ்யஸ்டமே வஸ்யா அப்படின்னா கிரகம்னு நல்லா வசிக்கிறதுக்கு நல்ல ஒரு 3 ஒரு கிரகம் இருக்கணும். அப்பா அம்மா தாத்தா பாட்டி பையன் பேரன் பேத்தி பொண்ணு எல்லாருக்கும் ஒரு ரூம். ஏன்னா நம்மளுடைய பாரதிய கலாச்சாரமே சேர்த்து வாழ்வது தான், பிரித்து வாழ்வது. அண்ணா தம்பிகள் சேர்ந்து வாழ்வார், அப்பா அம்மா தாத்தா பாட்டியெல்லாம் சேர்ந்து வாழ்வார். அப்போ 3-4 குழந்தைகள் பெற்றுக்கணும்னு தெரியுது இல்லையா? நாளைக்கு தாத்தா நாளைக்கு குழந்தை பிறந்து நாளைக்கு ஒரு 50 வருஷம் கழிச்சு சித்தப்பா சித்தி பெரியப்பா என்ன பேப்பர் தான் எழுதி காட்டணும் ஒரு குழந்தையா இருந்ததுன்னா. அப்போ அதெல்லாம் வசிக்கிறதுக்கு நல்லது. அது ஒரு பரமேஸ்வரர் சஸ்யஷ்டமே யசஷ்டமே. நல்ல புகழோடு வாழணும். வாழ காலம் வரைக்கும் நல்ல புகழ அந்த குடும்பம் பேர் குடும்பம் தெரியுமோ அப்படின்னு நம்ம குடும்பத்திலே ஒரு கீர்த்தி உண்டாகும். யசஷ்டமே பகஷ்டமே ரவிரஞ்சமே. பகவா அப்படின்னா நமக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியவன். நல்ல மக்களை பக்கத்தில் வச்சுக்கணும், அவெல்லாம் நமக்கு அந்த ஒரு ஆனந்தத்தை கொடுக்கணும். பகஷ்டமே ரவிரஞ்சமே. நல்ல தன சமர்த்தியோடு இருக்கணும். கனவு இருந்தால் தானே தர்ம காரியம் பண்ண முடியும் இல்லையா? தர்மார்த்த காம மோட்சம் சொல்லும்போது 4 புருஷ சாதனம். மனுஷனா பிறந்தது எல்லாருமே அறம் பொருள் இன்பம் வீடு, இது 4 அடையும். அதுக்குதான் மனுஷனா பிறந்தது. இது 4 அடையிறதுக்கு பரம்பரையா ஸ்டெப்பா இந்த தனத்தை ஒரு சாதனமா வச்சுக்கலாம். தனத்துக்கு ஒரு எழுத்து வச்சு சா அப்படிங்கிறது இந்த சாவை சேர்த்தோம்னா சாதனம்னு ஆயிடும். சாதனமாக வச்சொண்டு தர்மகாரியம் செய்து கைலாசாதி சாதித்ததே அடையலாம். அப்போ தனன் ரவிரஞ்சமே எந்தாச்சமே தத்தாச்சமே. நல்ல எந்தா வேணும். இதெல்லாம் இருக்கு. எப்படி பண்ணணும்னு சொல்றதுக்கு நல்ல முதல்ல ஒரு குரு, குலகுரு. எப்படி நம்ம வாழணும்னு சொல்றதுக்கு நல்ல ஒரு ஆச்சாரியன் வாழ்க்கை நியாமகன்னு பேர். அவள் தான் எந்தா அப்படின்னு சொல்றது வேதம். இல்லை ஆச்சாரியால போய் அடையணும். சகுருமே மாதிகச்சே உபனிஷத்தே சொல்றது. குருநாதர தேவி இந்த ஜென்மா சாஸ்வதம் கிடையாது. இது சம்சாரங்கிற சாகர்லேருந்து வெளியில வரணும்னா நீ நல்ல ஒரு ஆச்சாரியர் போய் செய், நமஸ்காரம் பண்ணு, வெறுக்கையோடு போகாத. அவருக்கு ஏதாவது ஒரு சமிதாவது அவருடைய புஷ்பமாவது ஏதோ ஒரு கைங்கரியம் பண்ற மாதிரி அவர் போய் கைங்கரியம் பண்ணு. அதற்காக ஒரு குருநாதர் போய் நமஸ்காரம் பண்ணு. அப்போ அது மாதிரி ஆச்சாரியம் எனக்கு கிடைக்கணும். எனக்கு இருக்கிற பாக்கியத்துக்கு அவரை என்ன தேடி கண்டுபிடிச்சாதான் உண்டு. என் கண்ணில் தெரியாது அப்படின்னு பிரார்த்திக்கிறது வேறு. எனக்கு நல்ல ஆச்சாரியம் வேணும். எத்தாச்சமே தத்தாச்சமே. தத்தா அப்படின்னா அப்பான்னு அர்த்தம், போஷகன். எத்தாச்சமே தத்தாச்சமே. நல்ல ஒரு அப்பாவா இருக்கும். பையனையோ சிஷ்யனையோ தப்பு பண்ண விடாம எவன் பார்த்துக்கிறானோ அவன் தான் உண்மையான கிட்டான்னு பேர். அவன் தான் போஷகன்.
உடம்பு வராம பார்த்துக்கிறது ஒரு லட்சணம் தான் இல்லைங்க. தப்பு தட்டா பண்ணாம பார்த்துக்கிறவன் அவன் தான் உண்மையான பிள்ளை, அவன் தான் உண்மையான. அதான் தான் ஆச்சாரியா தீனோபவ அப்படின்னு காயத்ரி உபதேசம் ஆனவனையே அந்த மூலப்படும் வந்து சொல்றது, இனிமேல் அப்பா தான் உனக்கு ஆச்சாரியம், பிரதம ஆச்சாரியம். அப்புறம் வேணும் சொல்லி தருது ஆச்சாரியெல்லாம் இருக்கலாம், குரு இனிமேல் அப்படின்னு சொல்றோம். அப்போ நல்லா போஷகனா இருக்கணும், பத்னிக்கு பதி போஷகனா இருக்கணும், சிஷ்யாளுக்கு குரு போஷகனா இருக்கணும். இப்போ தத்பாசமே க்ஷேமஸ்தமே க்ஷேமஹா அப்படின்னா நமக்கு கிடைச்ச வஸ்துலாம் ஜாக்கிரதையா நம்ம கிட்டே இருந்ததுன்னா அது க்ஷேமம்னு பேரு. க்ஷேமஸ்தமே திருதிஸ்தமே, நல்ல தைரியமா இருக்கணும். தைரியமா தானே இருக்கேன் ஐயா, எப்படி சொல்றது தைரியம்னா ஆபத்காலத்துல தைரியமா இருக்கணும். ஒரு ஆபத்து வந்தாலும் நம்மளுடைய கெத்த விடாம, நம்மளுடைய ஆச்சாரத்தை விடாம, தப்பு ஒரு சபை வந்ததுன்னா ஆச்சாரத்தை முதல்ல வருது, ஆச்சாரம் வரும். என்ன வேணா நடக்கும், என்னுடைய அனுஷ்டானத்தை விடாது, அதுதான் தைரியம் பேரும். எத்தாஜமே தத்தாஜமே க்ஷேமஸ்தமே திருதிஷ்டமே விஸ்வந்தமே மஹஸ்தமே. விஸ்வம் அப்படின்னா சர்வஜன ஆனுகூல்யம். நம்ம எந்த ஊருக்கு போனாலும் நமக்கு யாரோ ஒருத்தர் ஹெல்ப் வந்து நிற்கணும், யாரோ ஒருத்தர் நிற்கணும். இந்த உலகமே நமக்கு அது மாதிரி ஒரு ஆனுகூல்யமான ஜனமா அமையணும். அவனுக்கு மட்டும் காரியம் எப்படி நடக்கிறதுனே தெரியல, அது அனுகிரகம் தெரிஞ்சுக்கணும். அதில் போகிறதுல காரியம் நடக்கிறதா சும்மா நடந்துருவான். பணத்தினால எல்லா காரியத்தையும் சாதிக்க முடியாது, தெய்வ அனுகிரகத்தினால தான் சாதிக்க முடியும். அதுதான் விஸ்வம் அப்படின்னு பிரார்த்திக்கிறது. விஸ்வந்தமே மஹஸ்தமே, நல்ல பூஜ்யமா இருக்கணும். மகான்னு சொல்றோம் இல்லையா, மகச்சந்திரன்னா மகானம், மகானா இருக்கணும். விஸ்வந்தமே மஹஸ்தமே சம்வித்மே. சம்வித் அப்படின்னா வேதங்கள் படிக்கணும், சாஸ்திரங்கள் படிக்கணும், உபநிஷம் படிக்கணும், ராமாயணம் படிக்கணும், இதிகாசம் படிக்கணும், நிறைய படிக்க வேண்டிய கிரந்தங்கள், நாயன்மார்கள்லாம் ஓதிய திருமுறைகள்லாம் வாசிக்கணும். நம்மளாம் படிக்கக்கூடாது, சிவனடியார் தான் படிக்கணும், நம்மளாம் படிக்கக்கூடாதா? திருமறை திருமுறை அப்படின்னு சொல்லி சுவாமி அதை அப்படி அவர் கைப்பட எழுதினது, அதெல்லாம் படிக்கணும். வேத சாஸ்திரங்கள்லாம் வாசிக்கணும். வாசிச்சா அதனால ஏற்படக்கூடிய ஞானத்துக்கு சம்பித் அப்படின்னு. சம்பிச்சமே ஞானமே. ஞானம் அப்படின்னா நம்ம என்ன வேணா படிச்சுக்கலாம், அதெல்லாம் வந்து பிராக்டிகலா கொண்டு வரணுமே, அது சாமர்த்தியம். அதுதான் சொல்றது ஞானமே சூஷ்டமே பிரசூஷ்டமே. இன்னொரு விஷயம் திருப்பி சொல்றது, போஷகத்தின் போது சொன்னேன், அப்பா உள்ளவர் குழந்தைகளாச்சு காப்பாற்றக்கூடிய ஒரு நேரத்தோடு இருப்பாங்க. என்ன சொல்றது, சூ அப்படின்னா புத்திரன் சிஷ்யன் இல்லை ஆபீஸ் கீழே ஒர்க் பண்றவா, அது வேண்டாம். சூஹுன்னு வச்சுக்கோம். சூஹுனா தன்னுடைய புத்திரர்கள், தன்னுடைய பந்துக்கள்ல வயசுல சின்னவா, அவ எல்லாரையும் பிரயோஜனம் பண்ணக்கூடிய சக்தி உடைய. அதில் நீ 6 மணிக்கு எதுக்கு ஸ்நானம் பண்ணி சஞ்சாரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அவன் கேட்கணும். அந்த அளவுக்கு ஒரு டேலண்ட், அந்த அளவுக்கு ஒரு தபசக்தியோட இருக்கணுமா, அது சூஹு. பிரசூஹு அப்படின்னா பிரத்ய வர்க்கம், நமக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடியவாள்லாம் வேலை வாங்கக்கூடிய டேலண்ட், அது பிரசூஹு. எங்க போனாலும் நம்ம வந்து காரியங்கள் பெரிய பெரிய தர்மங்கள்லாம் நடக்கணும்னா அதுக்கு பல பேருடைய சகாயம் வேணும். அப்போ நம்ம சொன்னா என்ன தெரியல, அவர் சொன்னா செய்ய கேட்குமே, நடந்து சொன்னா நடந்துக்கணுமே, அதுதான் பிரசு. சீரஞ்சமே நயஸ்டமே. சீரம் அப்படின்னா கடற்பயணம், லாங்க இந்த விவசாயம் பண்ணக்கூடிய அந்த விவசாய நிலத்தை உழுணும். அந்த உழுவதற்கு கடற்பயணம் உழுவம். அது மாதிரி அந்த தலையில செல்வதற்கு 4 வருடம் இருக்கிறாங்க, அந்த மாதிரி வந்து அந்த நிலத்தை உழுவாங்க. அதற்கு பிறகு அதுல ஜலம் பாய்ச்சி அதுக்கு பிறகு நெல்லை விதைச்சா அது பெரிய நெல்மணியா வந்து நமக்குலாம் அரிசி நெல் தானியங்கள்லாம் கிடைக்கிறதுனா விவசாயம் தானே காரணம். அந்த கடற்பயணம் பிராமணனுடைய ஜீவனத்துல வேதம்
கொஞ்சம் விவசாயம் பண்ணது விசேஷம் சொல்றது. விவசாயம் பண்ணணும், விவசாயியா இருக்கணும். அதனாலதான் மாதம் மும்மாறி மழை பெய்யறது வேதம் படிச்சவதற்காக ஒரு மழை, பதிமூலதைகளுக்காக ஒரு மழை, விவசாயிக்காக ஒரு மழை. வானம் பார்த்த பூமிட்டு இருப்பாங்க, அங்கெல்லாம் தண்ணி வராது. சுவாமியா பார்த்து மழை பொழிஞ்சாதான் அந்த இடத்துல விவசாயம் பண்ண முடியும். அப்படி இருக்கக்கூடிய அந்த உழவர்களுக்காக ஒரு மழை. அப்போ அதுக்கு வேண்டிய சீரம் தயாரா, அதுக்கு இடத்துல இருக்கக்கூடிய வசதிகளாக எனக்கு வரக்கூடாது. தயாராகுது அதுக்கு இடத்துல பண்ணக்கூடிய வசதின்னு சொல்றாரு. ரிதஞ்சமே அமிர்தஞ்சமே ரிதம்னா யாகாதிகள்னா ஆலோசிக்கணும், சந்தியாவந்தனம் பண்ணணும், அதற்கு பிறகு ஔபாசனம் பண்ணணும், அப்புறம் அக்னிஹோத்திரம் பண்ணணும், பல யாகங்கள்லாம் சொல்லியிருக்கு. பண்ணலைனாலும் அதுக்கு சகாயம் பண்ணவாளா போய் பார்த்து நமஸ்காரமா பண்ணணும். யாகம் நடக்கக்கூடிய யாக பூமியை பிரவேசம் பண்ணாலே நமக்கு அத்தனை பாவம் போய் புண்ணியம் உண்டாகுதுன்னு சொல்றது. அப்போ ரிதஞ்சமே அமிர்தஞ்சமே, அதனால கிடைக்க வேண்டிய பல காலத்தில் கிடைக்கும். அமிர்தம்னா சொர்க்கம்னு ஒரு அர்த்தம், கைலாசம் எவ்வளவு பலன்னு சொல்லிருக்காங்க. ரிதஞ்சமே மிருதஞ்சமே அயக்ஷ்ணஞ்சமே. அயக்ஷ்ணம் அப்படின்னா மகாரோகம், அதுக்கு மருந்தே கிடையாது. அது மாதிரி மகாரோகத்திலிருந்து என்னை காப்பாது. அதான் கிட்டே வரக்கூடாது, எங்க நெருங்கே வரக்கூடாது. அயக்ஷ்ணம். அனாமயதுன்னா சின்ன சின்ன வியாதி. அயக்ஷ்ணம்னா மகா வியாதி, ஜுரம் மாதிரி வந்தது, அதெல்லாம் சின்ன சின்ன ஜலதோஷமே ஆரம்பிச்சு அது சின்ன சின்ன வியாதிக்குன்னா அனாமயது. அதுவே வியாதியே வரக்கூடாது. ஆமயம்னா வியாதி, அனாமயம்னா வியாதி இல்லாத ஒரு ஆரோக்கியம். யக்ஷ்மான வியாதி, அயக்ஷ்மான வியாதி இல்லாத ஒரு ஆரோக்கியம், அதே எனக்கு வேணும். அயக்ஷ்மஞ்சமே அனாமயஞ்சமே ஜீவானுஷ்டமே தீர்காயுக்தஞ்சமே அனவித்ரஞ்சமே அயஞ்சமே. ஜீவாயு அப்படின்னா சரி வியாதி தப்பிதறி வந்துட்டோம். ஏன்னா வியாதிக்கான காரணமும் பாவம். பாவம் அல்லது சொல்ல முடியுமா? நம்மளே தெரியாம ஏதாவது ஒரு போய் பேசிடுவோம், பாவம் பண்ணிடுவோம். அப்போ அது காரணமா இருக்கக்கூடிய வியாதி வந்துடும். வியாதி போகணும்னா ஒரே வழி மருந்து, மருந்து தான் கிடைக்கும். ஓஷதி பேர் ஜீவாது சுத்தமே தீர்காயுக்தமே. நாராயண மாமா மாதிரி சதாபிஷேகம் பண்ணிக்கணும். நாம எல்லாம் அத்தனை பேரை வந்து அத்தனை சதாபிஷேகம் தீர்காயுக்தமே அனவித்ரஞ்சமே பயஞ்சமே. எல்லாரும் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். அவளுக்கு விவையே அப்படின்னு சில பார்க்கணும் தோணும். அப்படிலாம் தோணக்கூடாது. எல்லாரும் பிடிக்கணும். அப்போ எல்லாரும் பிடிக்கணும்னு என்ன பண்ணணும்? அவள்கிட்ட உள்ள ப்ளஸ்ஸை மட்டும் பேசணும். சிம்பிள் வழி சொல்லிட்டாரு. உங்களுக்கு எல்லாரும் பிடிக்கணும்னா நீங்க ஒன்றை பத்தி பேசினா அது அவளுடைய ப்ளஸ்ஸாக தான் இருக்கணும். அப்போ உங்களுக்கு எல்லாரையும் பிடிச்சாரு. சர்வ பிரியனாக நீங்களும் ஆயிடுவீங்க. உங்களை எல்லாரும் பிடிக்காது. அதுவும் அப்போ நம்ம அனவித்தான், நம்ம ஒரு அனவித்னா இருக்கணும். எதிரியே இல்லாத ஒரு புருஷனா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறது. அனவித்ரஞ்சமே அபயஞ்சமே. அனவித்ரனாலே பயம், பயம் இல்லாம போகணும். எல்லாரும் ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க, போற இருக்கா, சௌக்கியமா இருக்கோம்னா அப்போ அனவித்ரஞ்சமே அபயம். எங்க போனாலும் பயம் இல்லாம நான் சௌக்கியமா இருக்கணும். சுகஞ்சமே சுபசஞ்சமே சுகஞ்சமே சயனஞ்சமே. சுகம் அப்படின்னா நல்ல மார்க்கத்துல போகணும், தர்ம மார்க்கத்துல போகணும், வேத மார்க்கத்துல போகணும். வேற மார்க்கத்துல போகக்கூடாது. சிவ பூஜை பண்றவர்களுக்கு கைலாச மார்க்கம் உண்டு. வைகுண்ட ஏகாதசி மாதிரி பெருமாளை பூஜிக்கக்கூடியவர்களுக்கு வைகுண்ட மார்க்கம் சொல்லுவார். அப்போ நம்ம ஏதாவது ஒரு பக்தனாக இருந்து அந்த தேவையை போய் சேரக்கூடிய மார்க்கத்துல நம்ம போகணும். சூஷாஞ்சமே சுரிகஞ்சமே. ஒரு பகல் எது நல்ல பகல்னா அந்த தினம் காலத்துல ஸ்நானம் பண்ணி சந்தியாவனம் பண்ணி காலக்கால ஸ்நானம் கால சந்தியாவனம் பண்ணிட்டோம்னா அதுதான் நல்ல பகல், உஷான பகல்னு அர்த்தம்.
சூஷா அப்படின்னா நல்ல பகல். என்னைக்கு நம்ம சஞ்சாரம் பண்ணணுமோ அந்த பகல் தான் உண்மையான நல்ல பகல். சுபீரஞ்சனே இது மாதிரி காலையில் ஆரம்பிச்சு ராத்திரி வரைக்கும் ஸ்நானம், சந்தியாவந்தனம், சிவ பூஜை, ராமாயண இதிகாச பாகவத பாராயணம், வேத பாராயண சவனம், அப்படியே ஒரு நாள் ஃபுல்லா சத்சங்கமா வாழ்ந்துட்டோம்னா அன்றைய தினம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டே. சுதீரஞ்சனே நம்ம லைஃப்ல இப்படி ஒரு நாள் தான் ரொம்ப ஒர்க்ஃபுல், ரொம்ப பாக்கியமான நாள் சுதீரம். இன்றைய தினம் வச்சுக்கோங்க 31 டிசம்பர் 2022 ஒன் ஆஃப் த பெஸ்ட் டே. இத்தனை ஒரு வேத மந்திரங்களுக்கு பாக்கியம் மந்திராசம் கேட்கிறோம். என்ன சுபீரஞ்சனே ஒரு நாளும் நமக்கு இது மாதிரி அமைஞ்சு நம்மளுடைய பிராமண தர்மங்கள்லாம் நாம் அனுஷ்டானம் செய்து வேதமாதாவாக இருக்கக்கூடிய பரமேஸ்வருடைய பிரசாதத்தை வாங்கிட்டு ஆயுசு, ஆரோக்கியம், ஐஸ்வர்யத்தோட, யாகிரிக்கு இல்லாத தீர்க்கமான ஆயுசோட, புத்திர பரிவாரங்களோட சினிமாக கற்பகாம் பிரயாசமேக ஸ்ரீ கபாலீஸ்வர பார்வதி